தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே 10 நாட்களுக்கும் மேலாக குடியிருப்புகளில் தேங்கி நிற்கும் மழைநீரில் கால்நடைகள் இறந்து கிடப்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பால்குளம் பகுதி குடியிருப்புகளில் தேங்கி நிற்கும் மழைநீரை கலந்த கழிவுநீரில் ஆடு, மாடு, பன்றி உள்ளிட்ட கால்நடைகள் இறந்து கிடப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இதனால் துர்நாற்றம் வீசி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தேங்கியுள்ள மழைநீரை அகற்றவும், இறந்து கிடக்கும் கால்நடைகளை அப்புறப்படுத்தவும் விடியா திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அமைச்சர்கள், துறை சார்ந்த அதிகாரிகள் என யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுற்றி ஒரு 20-30 வீடு இருக்கு. அது சுற்றி தண்ணி தான். மோட்டர் வைக்க சொன்னால் வைக்க மாட்டேங்காங்க. நாங்களும் சொல்லி பார்க்க கேட்கவே மாட்டேங்காங்க. ஆடுலாம் செத்து கிடக்கு. ஆடு, பன்னி, மாடுலாம் செத்து கிடக்கு. அதையும் பார்க்க மாட்டேங்காங்க. ஆடு, மாடு, கிடா, கோழி எல்லாமே செத்து கிடக்கு. எல்லாமே வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. இதா அல்ல சொல்லி நாங்கள் சொன்னோம். எல்லாரும் வாராங்க, வந்துட்டு பார்த்து போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு. இன்னும் வரைக்கும் அதை எடுக்கலை. பக்கத்தில் தான் ஒன்றிய கவுன்சிலர் வீடு, மாவட்ட கவுன்சிலர் வீடு, எல்லா வீடுமே இருக்குது. எல்லாரும் வாராங்க, பார்க்காங்க. இதுக்கான பார்த்து உங்களோட இதுமே எடுக்கல ஸ்டெப்பு. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி பேரூராட்சியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்குவதாக கூறிவிட்டு பல மணி நேரம் கழித்து வந்த சபாநாயகர் அப்பாவுக்கு பொதுமக்கள் நீண்ட நேரம் வெயிலில் காத்திருந்ததால் கடும் அவதியடைந்தனர். மேலும் மூதாட்டி ஒருவர் வரிசையில் முன்பக்கமாக சென்றபோது விடியா திமுகவினர் கடுமையாக பேசி விரட்டிவிட்டு மீண்டும் பொருட்களை கொடுத்த அவலமும் அரங்கேறி உள்ளது.